நாளை மறுதினம் பேரனுக்கு காதுகுத்து. ரோபோ சங்கர் உயிரோட இல்லையே. மகள் இந்திரஜாவுக்கும் உறவினர் கார்த்திக்கும் ஊரே மெச்சுற அளவுக்கு கிராண்டாக கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாரு ரோபோ சங்கர். அந்த வகையில அன்புள்ள மிகச்சிறந்த அப்பான்னு தான் சொல்லணும். பேரன் நட்சத்திரன் பிறந்ததும் உலகத்திலேயே நான் தான் ஹாப்பியஸ்ட் மேனுன்னு அவர் துள்ளி குதிச்சதுல இருந்து தினந்தோறும் பேரனோட சேர்ந்து செய்யற அட்ராசிட்டியை இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணாரு. மேலும் பேரனுக்கு கமல்ஹாசனை சந்திச்சு அவரை பேர் வைக்க சொன்ன நிலையில அவரும் நட்சத்திரன்னு பேர் வச்சாரு. பேரன் பிறந்த 100வது நாள ஒரே மாதிரி எல்லாருமே பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு ஸ்டார் ஹோட்டல்ல ரொம்பவே கிராண்டா கொண்டாடினாங்க. இந்த நிலையில சென்னை துறைப்பாக்கத்துல காட்ஸில்லா படத்துல நடிச்சிட்டு இருந்த போது திடீர்னு மயங்கி விழுந்த நிலையில ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு திடீர்னு உயிரிழந்திருக்கிறாரு. ஒட்டுமொத்த திரை நட்சத்திரங்களுமே திரண்டு வந்து அவருடைய உடலுக்கு கண்ணீர் விட்டு கதறி அழுதது பார்க்குற நம்மளுடைய கண்களையே கலங்க வச்சிடுச்சு. இதுல மிகப்பெரிய சோகம் என்னன்னா கவிஞர் ஸ்நேகன் ஷேர் பண்ண விஷயம்தான். அவர் பேசும்போது நாளைக்கு மறுநாள் பேரன் நட்சத்திரனுக்கு காது குத்து வச்சிருக்கிறாரு. அதுக்கான வேலைகள்ல ரொம்பவே பிஸியா இருந்தாருன்னு ஷேர் பண்ணாரு. பேரனுடைய காது குத்து விழாவை எப்படியெல்லாம் கொண்டாடணும்னு நினைச்சிருப்பாரு. கடவுள் இப்படி பண்ணிட்டாரேன்னு வருத்தத்தோட கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள். மேலும் அவர் உயிரோட இருந்திருந்தா பேரன் நட்சத்திரனுடைய முதல் பிறந்த நாளை எப்படியெல்லாம் கிராண்டா கொண்டாடி இருப்பாரோ.